ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ட்ரிப்பு வந்து கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ட்ரிப்பு போய். ஸோ இது வந்து பைக் ட்ரிப் கிடையாது, மோட்டோ லாக் கிடையாது, ஒரு பட்ஜெட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயினில் கிளம்பி எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி கர்நாடகா போகிறோம். வீட்டிலேருந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அந்த கேப்பில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஸ்டேஷன்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க ஃபைனலாக. கூத்தக்குடியிலேருந்து நம்ம இப்போ வந்து பெங்களூர் போகிறோம். இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயின். இது வந்து டெய்லி சர்வீஸு. அதே மாதிரி இது பேசஞ்சர் ட்ரெயின். நம்ம ரிசர்வேஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம சடனாக வந்து இந்த ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணதுனால நமக்கு ட்ரெயினும் வந்து புக் பண்ண முடியல. இல்லைனா நம்ம ட்ரிச்சிலேருந்து போயிருக்கலாம், இல்லை வேறு சேலத்துலேருந்து கூட நிறைய ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் வந்து இப்போது காரைக்கால், விருதாச்சலம் அந்த வழியாக வந்து வருது. இதுக்கப்புறம் வந்து இது வந்து கூத்தக்குடி ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் சேலம், ஹோசூர் அந்த வழியாக வந்து பெங்களூர் போகுது. இப்போ வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், ட்ரெயின் வந்து விருதாச்சலத்தில் இருக்குது. நம்ம இருக்கிற ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா விருதாச்சலத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஷனு, அதுக்கு அடுத்தது தான் கூத்தக்குடி ஸ்டேஷனு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45. இந்த டைமில் வந்து கரெக்டாக ட்ரெயின் வந்திருக்கணும். 1/2 hour ட்ரெயின் வந்து டிலேன்னு போட்டிருக்காங்க. ரீச் ஆகிற டைம் வந்து 7:30 மணி போட்டிருந்தாங்க பெங்களூருக்கு. இப்போ 1/2 hour டிலேன்றதுனால அங்கே ஒரு 8 மணி 8:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் பேசஞ்சர் ட்ரெயின் வேறு, எவ்வளோ டிலே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் போகிற வழியிலாம் எங்கே ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் பேசஞ்சர் ட்ரெயினில் இவ்வளோ லாங் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் சீட்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம். கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னென்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் ட்ரிப்பு எங்கே போகிறேன்னே உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலி இங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போகிறோம் ட்ரெயினில். பெங்களூர்லேருந்து ஹோஸ்பேட் போகிறோம். ஹோஸ்பேட் தான் ஆக்சுவலி நாங்கள் போகிறோம். ஹோஸ்பேட் வந்து ரிலேட்டிவ் வீடு அங்கே இருக்குது. ஸோ ஒரு வேலையாக அங்கே போகிறோம். அங்கேருந்து அப்படியே சரௌண்டிங்கில் வந்து என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலான்னு பிளானு. ஸோ இங்கேருந்து பெங்களூர் வந்து ட்ரெயின், பெங்களூர் வந்து ஹோஸ்பேட் வந்து அது ட்ரெயினாகவும் இருக்கலாம், இல்லை பஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எதுன்னு தெரியல. இது எத்தனை பார்ட் போகும் அப்படின்னு தெரில. நான் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபைனலாக வந்து வீடியோ எடிட் பண்ணி போடும்போது தான் எத்தனை பார்ட்டுன்னு தெரியும். ட்ரெயின் ஒரு வழியாக ஏறியாச்சுங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா சீட்டு இல்லை யாருக்குமே. பாருங்கள், ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. அதனால் சீட் எங்கேயுமே இல்லை. யார் சொன்னார்? உங்களை எடுக்கணுமா? நெக்ஸ்ட்டு வந்து சீட்டு கிடச்சதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபுல்லாக நின்றுட்டு தான் போயிட்டுருக்கோம். சீட்டு கிடைக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்டாப்புக்கு அப்புறம் சீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் எப்போ ஏறணும்? ட்ரெயின் ஏறி 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் உட்காந்துருக்கோம் சீட் கிடச்சி. எங்கே சேலம் வரையும் நின்றுட்டு தான் வந்தோம். சேலத்தில் தான் வந்து உட்காந்துருக்கோம். என்னோட மச்சான் மிஸ்டர் அன்சாரி, தமிமுல் அன்சாரி. ஹாய் 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 பை பை பை. ஹாய் சொல்லிவிடுங்க. அப்படியே பாய் சொல்லிவிடு. இதுக்கப்புறம் உன்னை ஃப்ரேம்லேயே கொண்டு வர மாட்டேன். ஃபஸ்ட்டு நேற்று பிரியாணி கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே ஒரு டீ குடித்தோம். என்ன மச்சான்? அடுத்து ஒரு குட்டே பிஸ்கட்டோட ஒரு காஃபி குடித்தோம். அதுக்கு முன்னாடி கோக்கு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டதுக்காக கோக்கு குடித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லடை சாப்பிட்டோம். எல்லடையா? பிரியாணிக்கு தொட்டுக்கு வந்து இது காரம்புடி.
ஃபைனலாக வந்து பப்பாளி பழம். அடுத்து ஒரு டாஸ்க் தயிர் சோறு அவ்வளோதான் முடியுது. இந்த ஒரு ஈவினிங் டாஸ்க்கு முடியுது. பேக்கப்புக்காக ஒரு தயிர் சோறு வாங்கி வச்சுருக்கோம். நீ பேச மச்சான். கடைசி டாஸ்க்கு தயிர் சோறு. அதோட நம்ம வந்து ஒரு பேக்கப் வந்துடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பெங்களூர்லேருந்து நம்ம இறங்கி பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஓகேவா? பஸ் ஸ்டாண்டு பற்றியா இடையில வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஹோஸ்பேட்னு ஒரு ஊருக்கு போகிறோம். அதோட டைமிங் ட்ராவல் வந்து 6 மணி நேரம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நைட்டு பனியோட நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். பனிக்காலத்தில் பஸ் ட்ராவலிங்கு குளிரோட என்ஜாய் பண்ண போகிறோம். காலைல 5 மணிக்கு போய் ஹோஸ்பேட்டில் இறங்கி வேஸ்ட் மச்சான், அதெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான். நல்லா ஆர்வம் நீ விட்டா அங்கே யார் வீட்டுக்கு போனோம் அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படி இருக்கு. பேத்தியா? சரி சரி சரி. அப்புறம் சொன்னேன் அது வேற என்ன டாஸ்க் இருக்குது. பாட்டி வந்தாங்க, இந்த 9 வயசு இருக்கும், அவங்க முடியாதவங்க. அவங்க தான் நம்ம இது பண்ணி, ஏன்னா முடியாதவங்க இது பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்டில் இந்த பிஜிஎம் போட்டுருணும். அது என்னது? இல்லை அந்த இது இல்லை. இல்லை அது இது இதில் யூடியூப்பில் சொல்லுவாங்களே, இந்த பிஜிஎம் போட்டால் அடிக்கடி இம்யூனிட்டி பிஜிஎம். இம்யூனிட்டினா ஹியூமனிட்டி அதான் இம்யூனிட்டி. இது வந்து ஹியூமனிட்டி. கீழே உட்காந்து போர் அடிச்சிருச்சிங்க, அதான் மேலே வந்து உட்காந்துட்டேன். இது பேசஞ்சர் ட்ரெயின்னால் மேலே வந்து லக்கேஜ் வைக்கிற ஏரியாவில் தான் வந்து உட்கார முடியுது. 12 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரிலங்க. செம்ம டைம் பாஸ் ஆச்சு. பேசஞ்சர் ட்ரெயின் வேறு செம்ம போர் அடிக்கும். ரொம்ப வந்து டவுன் பஸ் மாதிரி போவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து விற்றுட்டு வராங்க. அதுலேயே வந்து ஒன்று சாப்பிட்டு அதுலேயே டைம் பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கு நாங்கள் பெங்களூர் போய் இந்த ட்ரெயின் ரீச் ஆகும். 2 hours later. ஃபைனலாக பெங்களூர் வந்துவிட்டோம். வந்து பையப்பனஹள்ளி ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கணும். அங்கேருந்து நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வரணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் ஏறி பையப்பனஹள்ளிலேருந்து அங்கேயே மெட்ரோ இருந்தது. அங்கேருந்து அப்படியே மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மெட்ரோலேயே வந்துவிட்டோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து கடம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் சாப்பிட போகிறோன்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு தயிபூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தயிபூரி ஆர்டர் பண்ணேன். சரி, நமக்கு காரம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் இதுலேயும் காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு காரம் தெரியல, டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா சொல்லியிருந்தேன். பரோட்டா சூப்பராக இருக்குது. குருமா வந்து நல்லாவே இல்லை. வெஜ் குருமா இனிப்பா இருக்கா? பரோட்டா, அப்புறம் மஷ்ரூம் ரைஸு, மஷ்ரூம் நூடுல்ஸு. என் தம்பி பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறான். ஃபோன் பேசிட்டு சரியா, இங்கேருந்து அவுட்டரில் ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இருக்கான். ஃபோன் பேசிட்டே இருந்தான். சரி, அவன் ரூம்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். இங்கே டேய், சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது. பரோட்டா நல்லாயிருக்கு. அது கொடுத்துருக்க வெஜ்ஜு குருமா நல்லா இல்லை. அந்த மஷ்ரூம் ரைஸை டேஸ்ட் பண்ணோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊர் மாதிரி அந்த குருமா, பரோட்டா கொடுக்குற குருமா
அடிச்சுக்க முடியாதுல்ல. ஆனால் இங்கே நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதாவது பரோட்டாக்கு அந்த சைடிஷு சிவாஜி இந்த லோக்கல் ஹோட்டல்லலாம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, மஷ்ரூம் ரைஸ்ன்னு சொன்னாங்க. அந்த இந்த மஷ்ரூமில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுருக்காங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலாவை போட்டு இது பண்ணி 65 மாதிரி பண்ணி அதை வந்து மஷ்ரூம் ரைஸ் போட்டுருவாங்க ஹோட்டல் லோக்கலில். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மஷ்ரூம் மாதிரியே தெரியாது, ஏதோ முட்டைவாஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏதோ ஸ்லீப்பர் கிளாஸ் கிடச்சிருந்தா பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து ரொம்ப டயர்டு. ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்லீப்பர் தான். கேஎஸ்ஆர்டிசி ஃபுல்லாக வந்து ஏசி ஸ்லீப்பர் தான் நிற்கிது. ஆனால் இது வேறு ஊர் போகிறதுன்னு நினைக்கிறேன். இது எந்த ஊர்லாம் போகுதுன்னு தெரில. நம்ம போக வேண்டிய இது வந்து அந்த சைடு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த சைடு போயிட்டுருக்கோம். இந்த ஆர்ட்டு சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இந்த இடம் எவ்வளோன்னு கேட்போமா? நல்லா இருக்குல்ல. कितना 20 है 20 கலர் ஸ்லீப்பர் தான் நிற்கிது. பார்க்கலாம். நான் ஏசி இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் ஏசியும் இருக்குது, ஏசியும் இருக்குது. ஹோஸ்பேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்லீப்பர் நான் ஏசி ஸ்லீப்பர் கிடச்சிது. ஆனால் ஒரு டிக்கெட் வந்து 600 ரூபா சொல்கிறாங்க. இந்த சீசனும் கிடையாது, இப்போது நான் சீசன் தான். அதனால் ப்ரைவேட்டில் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். என்னது 650 है भाई. पैसा कितने है बोले पहले? भैया टेंशन मत लो, कम करके देता हूँ. नहीं पहले में कितना उतना ही दो. पहले पैसा बोलो. मैं 50 है सो के जाने का. उधर भी सेम है. क्या सिटी में कितना है 500 है 460 सो के जाने का स्लीपर. नहीं नॉन एसी स्लीपर है. नॉन एसी स्लीपर में 500 ಇಷ್ಟವಾ? आपका स्लीपर है नॉन एसी 800 ಕಟ್ಟಂಗಿಲ್ಲ. 500 தான் தரவேண்டிய தந்துட்டு வந்தேன் மார்க்கெட்டில். ஏசி ஸ்லீப்பர்ல 500 தான் கொடுத்தேன். அதான் 200 ரூபாய் அதான் ஃபைனலாக 500 ரூபாய்க்கு கீழே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் புக் பண்ணோன்னா இது கவர்மெண்ட் பஸ்ஸில் புக் பண்ணோன்னா குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் போடுவாங்க. அரை டிக்கெட்டாவது போடுவாங்க. அது இதில் பார்த்தோன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தோடனே தெரியலையே. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி அங்கே ஃபஸ்ட் நிட்டோம்ல, அது ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஆப்போசிட் ஃபுல்லாக லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. இது ஃபுல்லாக இது ப்ரைவேட். இந்த பஸ்ஸில் தான் ஹோஸ்பேட் போகிறோம். சச்சின் குமார் நான் ஏசி ஸ்லீப்பர். இருக்கிறதுலே லாஸ்ட் ஸ்லீப்பர் நமக்கு தான். என்னோட அட்வைஸ், லாஸ்ட் சீட்டில் மட்டும் யாரும் ஏற்படுத்துறாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டதெல்லாம் செரிச்சிட போகுது. மச்சானுக்காகவே 2 கம்பியை வந்து இங்கே பாரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அங்கே பாருங்க, இங்கே ஒன்று கீழே வந்துடுறது பாதுகாப்பு பட்டது. அதான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்தால் இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டு மட்டும் ட்ரை பண்ணாங்க. நீ எதுக்கு இப்போ மாஸ்க் போட்டு உட்காந்துருக்க? கோல்டு அதிகமாக இருக்குது. நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதனால மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால இன்னும் சிரமமாக இருக்கிறதுக்காக மாஸ்க் நிறையா. பெங்களூர்லேருந்து பஸ் கிளம்பியாச்சு. இனிமேல் டைம் என்ன மணி? இப்போ கரெக்டாக 11:50 ஆகிடுச்சு. எப்படியும் வந்து காலைல 5 மணி 5 to 6 மணி ஆகிடும் ரீச் ஆகிறதுக்கு. பக்கத்தில் ஒரு ஆள் திட்டிகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பாய்.